இஸ்ரேல் ஹமாஸ் ட்ரூஸ், இதை பற்றி தான் இன்றைய வீடியோ பதிவு. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ சொல்கிற மாதிரி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை பதிவு செய்யவும். நான் பிரகாஷ் பேசுகிறேன், மோட்டிவேஷன் நியூஸ் சேனல். இந்த வீடியோ பதிவில் ஆஸ் யூஷுவல் நம்ம 3 பகுதியாக பார்த்துடலாம். அது என்ன, அந்த இஸ்ரேல் ஹமாஸ் ட்ரூஸ், அந்த இது முதல் பகுதி. இந்த டீலில் என்னெல்லாம் இருக்குது, இது 2வது பகுதி. 3வது, எதுக்காக இஸ்ரேல் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, இதனால அந்த ஏரியாவில் கிடைக்கும் நன்மைகள் என்ன, சேலஞ்சஸ் என்ன அப்படின்றது தான் 3வது பகுதி. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், இஸ்ரேல் ஹமாஸ் ட்ரூஸ் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்வரி 15th சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் நடந்தது. பிடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் பிடனே தலைமை தாங்கி இதுக்கு பீஸ்ஃபுல்லான இது வேணும்னு சொல்லி ஒரு இது முன்னிறுத்தி அதை செய்தார். அது ட்ரம்ப்புடைய பேக்கப்பும் இருந்ததாக செய்திகள் வந்தன. ஏன்னா அவர் ஜனவரி 20th பதவி ஏற்கும்போது அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் கரெக்டாக வரணுன்ற மாதிரி ஒரு விஷயம் அவர் எதிர்பார்த்திருந்தார். அது மாதிரியே சீஸ்ஃபயருக்கு ஒரு 2 days முன்னாடியே 20th முன்னாடி 2 நாள் முன்னாடி இஸ்ரேலி கேபினெட் அதை அப்ரூவ் பண்ணி இந்த அக்ரிமெண்ட்டை, அதற்கு ஷார்ட் டிலே இருந்தாலும் எப்படியும் அந்த ஹோஸ்டேஜஸ் மெயினாக ஃப்ரீ பண்ணிடுவோம் எங்கள் சைட்லேருந்து, நீங்களும் அந்த அமெரிக்கன் ஹோஸ்டேஜஸ் ஃப்ரீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த டீல் அமைந்தது. ஸோ இதுதான் இந்த மெயினான அந்த டீலுடைய விஷயம். எதற்காக இது மெயினாக இது பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ரொம்ப கன்சர்ன்டாக இருந்தாங்க. பாலஸ்தீனியன் லைஃப் நிறைய பேர் போயிட்டு இருந்தாங்க. இஸ்ரேலி கேப்டிவ்ஸ் காசாவில் இருந்தாங்க. அதை தவிர ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அ பீஸ்ஃபுல் ஃபியூச்சர் தெரியாமல் இருந்தது. ஏன்னா ஃபுல்லாகவே ஃபைட்டிங் போயிட்டு இருந்ததுனால இது பண்ண முடியல. ஒரு லிமிட்டட் அக்ரிமெண்ட் வச்சா கூட பரவாயில்ல, எதுவுமே இல்லாததுக்கு இது பரவாயில்லன்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அந்த ஹோப்ஸ் கொஞ்சம் எல்லாம் 2 பக்கத்துலேயும், அதாவது இஸ்ரேல்லையும் சரி இவங்களே ஹமாஸ் சைட்லேயும் சரி ஹோப்ஸ் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கு. ஹியூமனிடேரியன் ஆக்சஸ் இது பண்ண முடியும், ஸ்டேபிள் அரேஞ்ச்மெண்ட், செக்யூரிட்டி, பப்ளிக் ஆர்டர் கொண்டு வர முடியும், இஸ்ரேலி மிலிட்ரி விட்ரா பண்ணுறதுக்கு டைம்லைன்ஸ் கரெக்டாக கொடுக்க முடியும். அதை தவிர லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி, கவர்னன்ஸ் காசாவில் வர முடியும். இப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகளோட தான் இந்த டீல் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் ரிஸ்க் அடுத்த ரவுண்டாக வாருக்கு டெவலப் ஆகக்கூடிய ஒரு ரிஸ்க்கும் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த முதல் பகுதி. 2வது பகுதியான என்ன இந்த டீலில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி இது ஃப்ரேம் ஒர்க்கை ஆல்ரெடி ஜோ பிடன் 27th May 2024 போன வருடமே கொடுத்துட்டாரு. இதில் பண்ணி ஆகணுன்ற மாதிரி. ஸோ இஸ்ரேலி, ஹமாஸ், யூஎஸ் அஃபீஷியல்ஸ் எல்லாருமே இதில் இன்க்ளூட் ஆகிருந்தாங்க. பிடனும் இருந்தார் இதில். ஸோ இதில் 3 ஃபேஸாக இது டீலை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணினாங்க அப்படின்னா பர்மனன்ட் சீஸ்ஃபயர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸில் என்னென்னா 42 நாள் நடக்கும். இந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் ஆஃப் ஹாஸ்டிலிட்டிஸ், இவங்கெல்லாம் எந்தெந்த பார்ட்டிஸ் இருக்காங்களோ அவங்களெல்லாம் இந்த மாதிரி அட்டாக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நிறுத்திடுவாங்க. ஹோஸ்டேஜ் பிரிசனர் ஸ்வாப், இருபுறங்கள்லையும் ஹோஸ்டேஜாக பிடிச்சவங்களெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை தவிர முக்கியமான விஷயம், இஸ்ரேலுடைய ஆர்மி கிராஜுவலாக காசாலேருந்து விட்ரா பண்ணுவாங்க. ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட், அவங்க அங்கங்கே தெரிச்சிருக்காங்க இல்லையா பாலஸ்டீனியன் பீப்புள், அவங்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் என்ஷூர் செய்யப்படும். அவங்க நார்த்துக்கு போகலாம், அவங்களுடைய ஏரியாஸுக்கு அவங்க ரிட்டர்ன் ஆகலான்ற மாதிரி. ஏன்னா நிறைய அந்த வார்னால டீபாப்புலேஷன் நிறைய ஆயிடுச்சு. ஸோ ட்ரக்லோட்ஸ் 600 ட்ரக்லோடு கிட்டத்தட்ட உதவிகள் இந்த டெரிட்டரிக்குள்ளே வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. 33 இஸ்ரேலி ஹோஸ்டேஜஸ், விமன், சில்ட்ரன், வயதானவர்கள், சிக் பீப்புள் எல்லாருமே பிடிச்சி வச்சுருக்காங்க. 2000 பாலஸ்தீனியன் பிரிசனர்ஸ் இந்த இதில் எக்ஸ்சேஞ்ச் ஆகப்படுவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த எஜிப்டை கிராஸ் பண்ணி ரஃபான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அதில் அதை இஸ்ரேல் பிடிச்சி வச்சுருந்தாங்க. அது அங்கே ஆப்ரேஷன்ஸ் திருப்பி ரெஸ்யூம் பண்ணுவாங்க. இதை பாலஸ்தீனியன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஓவர் சைட்டோட அவங்களே மேனேஜ் பண்ணுவாங்கன்ற மாதிரி இந்த டீலில் இருக்குது. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இந்த இதை முடிக்கணும்னா
இஸ்ரேலி ஃபோர்ஸஸ் ஃபஸ்ட்டு அவங்க ஏரியாலேருந்து விட்ரா பண்ணணும். எஸ்பெஷலி இந்த ஃபிலடெல்ஃபி காரிடார் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அது வந்து எந்த இடம் அப்படின்னா, அந்த காசா ஈஜிப்ட் பார்டரில் இருக்கிற ஒரு நேரோ ஸ்ட்ரிப் ஆஃப் லேண்ட் இது. இது ஒரு வாரத்துக்குள்ளே இந்த டீல் போட்டாச்சுன்னா செஞ்சாகணும். பட் இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் நேத்தன்யாஹூ என்ன சொல்கிறாருன்னா, அது தேவைப்படாதுன்ற மாதிரி அவர் கொஞ்சம் காம்ப்ளசண்ட்டாக இருக்கார். இஸ்ரேலி ஆர்மி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பஃபர் ஜோனில் அவங்களுடைய இதை வைக்கலாம். இஸ்ரேல் முன்னாடியே அதை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை. 7th October 2023க்கு அப்புறம் இது வந்து நடைமுறை ஆக்கப்பட்டதுன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது வந்து காசாவுடைய பெரிமீட்டர், ஃபுல் பெரிமீட்டர், இஸ்ரேல் உடைய ஆக்குபன்சியில் இருக்கிற பெரிமீட்டர்லாம் நடந்த விஷயம். இப்போ வந்து அது 700 மீட்டர் வைடாக பல இடங்களில் பரவி இருக்கு. அப் டு 1100 மீட்டர்ஸ் வரைக்கும் 5 லொக்கேஷனில் பரவி இருக்கு அப்படின்றது. அதாவது அவங்களுடைய மிலிட்ரி பீப்புள் எல்லாருமே ஆக்குபை பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் ஆர்மி. ஸோ இது வந்து டெம்பரரியா பர்மனண்டான்றது இப்போதைக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு அவங்க அந்த டீல் பேசியிருக்காங்க. பட் ஸ்டில் இஸ்ரேலி ஆர்மி இருக்காங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. செகண்ட் ஃபேஸை வந்து நெகோஷியேஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ரிமைனிங் ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணப்படுவார்கள். இஸ்ரேலி ட்ரூப்ஸ் வந்து ஃபுல்லாக விட்ரா ஆகிடும். அதை தவிர சஸ்டைனபிள் பீஸ், அங்கே அமைதி பரவும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த டீல். இது இரண்டாவது ஃபேஸ். மூணாவது முக்கியமான ஃபைனல் ஃபேஸ் என்னன்னா, ஸோ ஃபேஸ் 2 முடிச்சதுக்கப்புறம் இது நடக்கும். ஹமாஸ் வந்து ஹோஸ்டேஜஸ் உடைய பாடிஸ் எல்லாம் வந்து இஸ்ரேலுக்கு ரிட்டர்ன் பண்ணுவாங்க. அதை தவிர காசாவில் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இது யாருடைய சூப்பர்விஷன்னா, எஜிப்ட், கத்தார் அண்ட் யூஎன், இவங்க எல்லாருமே பண்ணுவாங்கன்றது தான் இது மிக முக்கியமான ஃபேஸ். ஆல்ரெடி ட்ரம்ப்பும் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி காசா வந்து ரொம்ப இதாக இருக்குது, டெமாலிஷ் ஆகிருக்கு, இதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்ற மாதிரி ட்ரம்ப்பும் வந்து அவருடைய குரலை கொடுத்திருக்கிறான்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த அந்த பீஸ் உடைய விஷயம். ஸோ இப்போ விஷயம் என்னன்னா, எதுக்காக வந்து இஸ்ரேல் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இதில் பராமீட்டர்ஸ் ஆஃப் 27th May அந்த பிடன் அறிவித்த அந்த பீஸ் இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இஸ்ரேலி இவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆல்ரெடி உள்நாட்டில் அவருடைய இஸ்ரேல்லையே பார்த்தீங்கன்னா கரப்ஷன் சார்ஜஸில் பாப்புலாரிட்டி இழந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து விட்ரா பண்ணிடுவேன், அதாவது ஐ வில் மேக் யுவர் கவர்மெண்ட் வீக்ன்ற மாதிரி அவருடைய ஆட்களை நான் இழுத்துருவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். இப்போ அதையும் அவர் மேனேஜ் பண்ணி நேத்தன்யாஹூ வந்து ஒரு மாதிரி ஹங் பார்லிமெண்ட் இருந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி அவருடைய பொசிஷனை வந்து சேஃப்டிக்கு கொண்டு வந்துட்டாருன்னு தான் சொல்லுவது தான் ஒரு விஷயம். ஒரு பக்கம் பிடனே வந்து சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டாரு நேதன்யாஹூ மேலே. ஏன்னா அவர் ஆக்ஷன் எடுக்க சொல்லி அவர் ஆக்ஷன் எடுக்காமல் இருந்திருக்காரு. இப்போ ட்ரம்ப் வரும்போது கண்டிப்பாக அதனுடைய சீரியஸ்னஸை நேதன்யாஹூ புரிந்து கொண்டு இந்த மாதிரி இதை வந்து இன்னும் பீஸ் ப்ராசஸை வந்து துரிதப்படுத்தி இருக்கிறாங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். ஏன்னா சீஸ்ஃபயர் டீல் இது பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னா ட்ரம்ப்புடைய ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கலாம்ன்றதும் எதிர்பார்த்திருக்கிறார். இது ஒரு பக்கம். ஏன்னா நேதன்யாஹூ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் பொலிட்டிஷியன்னு சொல்லலாம். அவர் இப்போ விட்டதை அப்புறமா பிடிச்சிக்கலான்ற மாதிரி இப்போ இந்த இதுக்கு சீஸ்ஃபயருக்கு அக்ரி பண்ணிட்டு லேட்டரான் வந்து நான் வந்து திருப்பியும் காசா வார் ஸ்டார்ட் பண்ணணும்னா பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமும் இருந்தது. இதற்கு நடுவில் இவருக்கு சப்போர்ட்டாக ஹமாஸை வந்து ட்ரம்ப் வந்து த்ரெட்டன் பண்ணியிருந்தார். ஐ வில் மேக் யூ ஹெல் டு பே அப்படின்ற மாதிரி, வளைகுடா பகுதியவே நான் ஹெல் ஆக்கிடுவேன்ற மாதிரி ஒரு இதை ட்ரம்ப் த்ரெட்டன் பண்ணியிருந்தார். ஸோ அதனாலையும் வந்து அது கொஞ்சம் துரிதப்பட்டு நடந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா பொலிட்டிக்கல் ஹெவி வெயிட் ட்ரம்ப்ன்றனால கண்டிப்பாக அதுவும் புது இதுக்கு வராது. கண்டிப்பாக அவருடைய பழைய இதை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் இதில் உள்ளடங்கி இருக்கிறது அப்படின்றது தான் வந்து இந்த இரண்டாவது பகுதி. ஸோ மூன்றாவது பகுதியான விஷயத்துக்கு வரும். இப்போ இதனால வந்து ஹமாஸ் ஏன், இதில் முக்கியமான விஷயம், ஹமாஸ் ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹமாஸ் வந்து பர்மனெண்ட்டாக சீஸ்ஃபயர் வேணும்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா அவங்க லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு பாதிப்பு ஜாஸ்தி. கண்டிப்பாக சீஸ்ஃபயர் வந்ததுன்னா இதை பொலிட்டிக்கலாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் சீஸ்ஃபயர் ஒத்துக்கிட்ட உடனேயே அவங்க நாங்கள் இது பண்ண ப்ரெஷர் போட்டு தான் அதை வாங்கிட்டோன்னு ஒரு அறிவிப்பை கொடுத்ததுனால அவங்க செல்வாக்க அவங்க ஏரியாவில் அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து பெரிய பாதிப்பு இருக்காது. சொன்ன மாதிரி பாலஸ்டீனியன்ஸும் அவங்களே வந்து நாங்களே தன்னிச்சையாக செய்ய போகிறது இல்லை, பாலஸ்டீனியன்ஸோட எங்களுடைய பவரை ஷேர் பண்ணி தான் நாங்கள் இது பண்ண போகிறோன்ற அளவில் ஹமாஸ் இப்போ வந்திருக்காங்க. வெதர் மற்ற இதை அவங்க ஹோஸ்டேஜஸ் எக்ஸ்சேஞ்சிலையும் சரி, டெட் பாடிஸை திருப்பி இஸ்ரேல் கொடுக்குறதும் சரி, எப்படி பண்ண போகிறாங்கிறது தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய விஷயம். இதில் இந்த டீலில் வந்து மிக முக்கியமான விஷயம், நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமைதி திரும்புவது. சொன்ன மாதிரி 600 ட்ரக் லோட்ஸ் எய்டு வரும்.
அதை தவிர பாலஸ்தீனியன்ஸுக்கு அவங்களுடைய ஏரியாவுக்கு ரிட்டர்ன் ஆக முடியும். அதை தவிர ஹியூமானிட்டேரியன் பேசிஸில் நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்றது தான் மிக முக்கியமான விஷயம். ஸோ இதை தவிர ஃபேமின், அதாவது பஞ்சம் ஏற்படாமல் தடுக்கலாம். இன்டகிரேட்டட் ஃபுட் செக்யூரிட்டி ஃபேஸ் கிளாஸிஃபிகேஷனும் இருக்குது. யூஎன் வந்து இதில் என்டர் ஆகிறாங்க. ஸோ கண்டிப்பாக 2000 பொலிட்டிக்கல் பிரிஸ்னர்ஸ் ஆஃப் பாலஸ்டீனை வந்து இன்க்ளூடிங் விமன், சில்ட்ரன், அதை தவிர நிறைய சீனியர் பீப்புள், சிக் பீப்புள் எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஆனால் ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு இதில் பிரச்சனை வந்துச்சுன்னா திருப்பியும் போர் வெடிக்கும் அபாயமும் இருக்குது. ஸோ அந்த ஒரு 50-50 லைனில் தான் வந்து இந்த பீஸ் டீல் இருக்குன்னு சொல்லலாம் இப்போதைக்கு. ஸோ எவ்வளோ தூரம், அது தவிர நல்ல விஷயம்னு சொல்லும்போது ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் நடக்கும். காசா இன்னும் டெவலப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லி ட்ரம்ப்பே சொல்லியிருக்காரு. அவர் இஸ் அ ரியல் எஸ்டேட் ஜெயண்ட். கண்டிப்பாக சொல்கிறத செய்யக்கூடிய நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் எந்த மாதிரி இந்த இது அமையலாம் அப்படிங்கிறத பற்றி. ஸோ இதுதாங்க நான் சொல்ல வந்த இந்த வீடியோவின் சாரம். என்னுடைய கேள்வி, உங்களுடைய கருத்து, இந்த ஹமாஸ் இஸ்ரேல் டீல் எப்படி இருக்கும்? நிச்சயமாக இது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுமா? ட்ரம்ப்புடைய கைடன்ஸும் இருக்குது. முடியுமா, இல்லை எந்த மாதிரி டேர்ன்ஸை எடுக்கும்? ஏன்னா ஈரான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வளைகுடா பகுதிகளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அரேபியன் நேஷன்ஸும் அதில் வந்து உன்னிப்பாக பார்த்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ எவ்வளோ தூரம் இது வருங்கிறத பற்றிய கமெண்ட் செக்ஷனில் பதியும்படி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.